ஹிஸ்டீரியா வந்து இது பெண்களுக்கு மட்டும் வருது. இது வந்து பெண்கள் வந்து மனசளவில் பாதிக்கப்படும் பொழுது அவங்க வந்து அந்த விஷயத்தை வந்து மறைக்கும் பொழுது, மறுக்கும் பொழுது, சப்ரஸ் பண்ணும் பொழுது அது வந்து ஒரு உடல் ரீதியான சில பிரச்சனைகளை வருது. மனதளவில் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம், வடிகாலற்ற உணர்வுகள், வேதனைகள் என்னுடைய உடம்புல எனக்கு கண்ணு பார்வை தெரியாமல் இருக்கலாம், காது கேட்காம போகலாம், கை வந்து ஒழுதுமாக இருக்கலாம், இல்லை டிரான்சியண்ட்டாக, இல்லை ஒரு வெட்டித்தனமாக இதுவாக வருது, அந்த மாதிரிலாம் இருக்கிறது, மயக்கம் போட்டு விழுறது, இதெல்லாம் இதை வந்து ஹிஸ்டீரியான்னு சொல்லும் பொழுது அப்போ தான் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டுன்னு ஒரு பெரிய உளவியல் வல்லுநர், அவரை வந்து போட்டு கழுவில் ஏற்றிட்டாங்க. என்னென்னா அவர் பண்ண ஒரு இது வந்து எல்லாத்துக்கும் செக்ஸ் அடிப்படை காரணம்னு சொல்லிட்டு அவரை வந்து இப்போ வந்து மனநலம் வந்து சில மனநலம் மன்னிக்கவே இல்லாமல் இருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற சைக்கோதெரப்பி அல்லது கவுன்சிலிங்கை வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டை வந்து நினைக்காம வந்து பண்ண முடியாது. அதாவது இதை வந்து வடிவமைச்சது அவர் தான் முதல்ல வந்து இது பண்ணுறாரு. அதாவது நம்மளுடைய சந்தோஷமான விஷயங்கள்லாம் வந்து அவர் பெரிய அந்த சைக்கோ அனாலிசிஸோட தந்தைன்னு கூட சொல்லலாம்.